ஒரு பையனோட சாதகம் வந்துங்க, அந்த சாதகர் வந்து சொந்த பந்தம், பங்காளி, மாமன், அத்தைமார்கள் அவங்க யார் வீட்டுக்கும் அவர் போகமாட்டார். யார் வீட்டுக்கும் அவர் போகமாட்டார். அம்மா, அப்பா, சின்னம்மா, பெரியம்மா அவங்களுக்குள்ளே அதிகமாகவும் அவர் டச் வச்சுக்க மாட்டார். அவர் போகவே பிடிக்காது. இதே அவங்க நண்பர், கூட்டாளி, வேறு வேறு மொழி, வேறு மொழியில் பேசுகிறவங்க வீட்டுக்கு போவாருங்க. இப்போ இந்த சேட்டான்லாம் இருக்காங்க பாரு, சேட்டான்லாம் இப்போ சென்னையில் பார்த்திங்கன்னா சேட்டான், எல்லா மாவட்டத்துலேயும் சேட்டான்லாம் நிறையா இருக்கிறாங்க. வேறு மொழி, இந்தி மொழி பேசுகிறவங்க, இந்த மாதிரி அந்த மாதிரி உள்ளவங்ககிட்ட இந்த சாதகர் பேச்சுவார்த்தை வச்சுக்குவார், தொடர்பு வச்சுக்குவார். ஆனால் இவர் படித்தது பூரா வெளிநாட்டு தான், வெளிநாடு தான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த பையன் படித்தது பூரா வெளிநாடு, வெளியூரில் தான். அடுத்த மொழிக்காரங்கிட்ட பேச்சுவார்த்தை வச்சுக்கிறாரு, அடுத்தவங்ககிட்ட நட்பாக பழகிக்கிறாரு. இவங்க சொந்த பந்தத்திட்ட போகிறதே கிடையாது. அவங்களும் வந்து கல்யாணம் வயசாகிடுச்சு, வரன் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேள்வி கேட்குறாங்க, உங்கள் பையன் வந்து எங்கள் சொந்த பந்தம், நம்ம சொந்த பந்தத்துக்கே எங்கேயும் வந்தது கிடையாது. நீங்கள் வீட்டுக்குள்ளேயே வச்சு நீங்கள் பொத்தி வளர்த்துறீங்க. அப்புறம் வெளிநாட்டில் போய் படித்தார், வெளியூர்லேயே இருந்தார், வெளியூர்லேயே வேலை கிடச்சிச்சு, வெளியூர்லேயே தான் இருக்கிறாரு இன்னும். இப்போ பொண்ணு கேட்டு வர்றாங்க. அப்போ பார்க்குறாங்க, வசதி வாய்ப்புக்காக தான் பொண்ணு கொடுக்கணும், வசதி வாய்ப்பாக இருக்கிறாங்க, பிள்ளைய நல்லா வச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்க சொந்தத்திலே பொண்ணு பார்க்குறாங்க. பொண்ணு ஓகே. ஆனால் சொந்த பந்த வீட்டுக்கு போனதே கிடையாதுங்க. எப்படிங்க இப்படி ஒரு சாதகம் இருக்குமா? இல்லை அப்படி அந்த மாதிரிலாம் இருக்குமா? பாருங்களேன், சொந்த பந்த வீட்டுக்கு போகவே மாட்டார். அவங்க அம்மா அப்பா போவாங்க, வருவாங்க, அவ்வளோதான். இவர் வெளியூர்லேயே படித்தார், ஹாஸ்டலில் தங்கி படித்தார், ஹாஸ்டல்லே இருந்தார், வெளியூர் வேலை, வெளியிலே இருக்கிறாரு. இப்போ பொண்ணு மட்டும் அவங்க சொந்த பந்தத்தில் தேடி வராங்க. பொண்ணு ஓகே ஆச்சு. அப்போ அந்த பொண்ணோட அம்மா அப்பா என்கிட்ட சாதகம் கொண்டு போகிறாங்க, அந்த பையனோட சாதகத்தை. என்னென்னா அவங்களுக்கு ஒரு டவுட் வந்துடுச்சு. இப்போ இந்த பையன் இப்படியே தான் இருப்பாரா? நல்ல வசதி வாய்ப்புலாம் இருக்குது, பிள்ளை கொடுத்தாலும் நல்ல முறையில் வச்சு காப்பாற்றிக்குவாங்க, அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. கடைசி வரைக்கும் சொந்த வந்துட்டு ஒட்ட மாட்டாரா, இப்படியே தான் இருப்பாரா அப்படிங்கிற கேள்வி, இது ஒரே கேள்வி தான் நிற்கிறாங்க. மற்றெல்லாம் அவங்க ஏற்கனவே வந்து பொருத்தம் பார்த்துச்சு, முகூர்த்தம் கொடுத்தாச்சு, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஆனால் இதை வந்து தக்கத்தில் வந்து நிற்கிறாங்க, இது ஒரு வார்த்தை கேட்டு வந்துடும் அப்படின்ட்டு நான் கொடுத்தோன்னே. இதை நம்ம வந்து பொருத்தம் பார்க்கும்போது இதெல்லாம் சொல்ல முடியுமா? இல்லை மற்றதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் அப்போ நான் சொன்னேன், இவங்க வந்து விரும்பி கேட்குறாங்க, இந்த பையன் எப்படிங்க கேரக்டர் அப்படின்னு. நான் சொன்னேன், இப்போ தனுசு லக்கணத்துக்கு 2 கூடையும் சனி, 3 கூடையும் சனி, 3ஆம் இடத்துல சனி போன ஆட்சி பெற்றிருக்கார். ஏன்னா லக்கணாதிபதி சனி நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கார். நான் சொன்னேன், இந்த சாதகரோட தாய் பிள்ளை வீட்டுக்கு ஒரு போக மாட்டாருங்க, சொந்த பந்தம் வீட்டுக்கு போக மாட்டாருங்க, பங்காளி வீட்டுக்கு போக மாட்டாருங்க. அதாவது அப்பாவோட பிறந்த சொந்த பந்தம் போக மாட்டார், அம்மாவோட சொந்த பந்தம் போக மாட்டார். பொண்ணு கட்டின வகையில் ஏதோ ஒரு கொஞ்சம் தொடர்பு இருந்தால் அப்பப்போ வந்துவிட்டு போயிடுவார், அவ்வளோதான். ஒரு 6 மாதம், 2 வருஷம், 1 வருஷம் ஒருக்கா வருவார், வந்துட்டு 1 நாள் 2 நாள் மறுபடியும் போயிடுவார், சொந்த வந்து வீட்டுக்கெலாம் போக மாட்டார் அப்படின்னு நான் சொன்னேன். அப்படியே அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. எப்படிங்க? ஆமாங்க, 2க்கும் 3 கூடயும் சனி பகவான் 3ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கார். சனின்னா அடுத்த மொழி, வேறு நாடு, வெளிநாடு, இந்த மாதிரி பொழப்பு தான் இவருக்கு வரும். ஆனால் சம்பாதிப்பார். உங்கள் பொண்ணை நல்ல முறையில் வச்சுக்குவார், பொண்ணும் பொருளும் சேர்த்துக்குவார், சொத்து சவ சேர்த்துவார். நீங்கள் அவர் வெளிநாட்டு இருக்கிறார், உங்கள் பொண்ணும் வெளிநாடு போயிடும். ஆனால் நீங்கள் பணம் அனுப்பிச்சி விடுவாங்க, நீங்கள் வேணால் இங்கே வீடு பங்களாக வாங்கி வச்சுருங்க. ஆனால் அவங்க மருமகன் அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டார். ஃபோனில் வேணால் வீடியோ காலில் பேசிக்கலாம், பார்த்துக்கலாம். ஆனால் அப்படி நீங்கள் அடிச்சுட்டானா உங்கள் மகளை கொண்டு வந்து விட்டுட்டு ஒரு 1 மாதம் இரு, 2 மாதம் இருன்னு சொல்லிட்டு அவர் போய் மறுபடியும் போயிடுவார் வெளிநாடு. ஏன்னா அவருக்கு சொந்த பந்தம் பிடிக்காது, தாய் பிள்ளை பிடிக்காது, அவங்க சொந்த பந்த வரவு செலவு சம்மந்தப்பட்டது பிடிக்காது. ஏன்? சனி 2க்கும் 3 கூடவேன். சனி தொடர்பில் வந்தாலே வெளிநாட்டு மோகம், வெளிநாட்டில் இருக்கிறது, வெளிநாட்டில் சம்பாதிக்கிறது, அந்நிய மொழி, அந்நியரோட தான் பழக்கவழக்கம் வச்சுக்கிறது, வேறு மொழி பேசுகிறாங்க பாரு, அவங்கள்ட்ட தான் பழக்கவழக்கம் வச்சுக்குவார். அவங்க தான் இவரை ஏமாற்ற மாட்டாங்க. இவங்க சொந்த பந்தம், அப்பா வகையில் சொந்தம், அம்மா வகையில் சொந்தம், எந்த சொந்த வந்த வகையாக இருந்தாலும் இவரை ஏமாற்றி இவருக்கு சின்ன வயசுலேருந்து ஏமாற்றினால தான் இவருக்கு அந்த ஒரு எண்ணங்கள். சொந்த பந்தமே வேணாம்பார். இது வேறு ஒன்றும் கிடையாது. அவங்க சாதகத்தில் சனி 3 கூட ஆட்சி பெற்றுக்கிறான், லக்னாதிபதி சனி நட்சத்திரத்தில் வந்தால் சொந்த பந்தம் அவருக்கு ஆகாதுங்க கடைசி வரைக்கும். இவருக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைங்க பசங்க வேணால் சொந்த பந்தம் வரலாம் போடாமல் ஒழிஞ்சு அதோட சாதத்தை பார்க்கணும். புரியுதுங்களா? இதாங்க வாழ்க்கை. நீங்கள் வாழ்க்கை இன்னும் புரிஞ்சு வாழ்ந்துக்கிட்டால் வாழ்க்கை வாழலாம். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 95 14 77 10 24 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. வாழ்க வளமுடன்.